இரையச்சம் இருக்குது. இது எல்லார்ட்டையும் கண்டிப்பாக இருக்கணும். பணக்காரனுக்கு மட்டும் இரையச்சம் அல்ல, ஏழைகளுக்கு மட்டும் இரையச்சம் அல்ல. நீங்கள் நினைக்கலாம், பணக்காரன் வசதி படைத்தவன் எத்தனையோ விதம் நன்மைகளை கொள்ளையடிக்கின்றான். பள்ளிவாசல் கட்ட கொடுக்கிறார், மதரசா கட்ட கொடுக்கிறார், மதரசா மாணவ சாப்பாடு கொடுக்கிறார், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறார், ஏழைகள் கஷ்டத்தை உணர்ந்து செலவழிக்கிறார், பொருளாக செலவழிக்கின்றார். அன்புக்குரியர்களே, அது ஒரு தக்வாவாக இருந்தாலும் கூட நீங்கள் தொழுகையின் மூலமாக தக்வா வெளிப்படுத்த வேண்டும். எப்படி தக்வா வர வேண்டும்? கடையில் இருக்கின்றோம், லுஹருடைய நேரம் வந்துவிட்டது, அசருடைய நேரம் வந்துவிட்டது, தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் இறைவனுக்காக நாம் தொழ வேண்டும் என்ற உள்ளத்தில் ஒரு உறுத்தல் இருக்கின்றது அல்லவா, அதுதான் தக்வா. ரமலானை மாதத்தில் நோய்வாய்ப்பட்டு நாம் கஷ்டப்பட்டு நோன்பு வைக்க முடியாமல் இருந்தோம் என்று சொன்னால், நோன்பு வைக்க முடியவில்லையே என்ற கவலை வருகின்றது அல்லவா, அதுதான் தக்வா. ஹராமான விஷயம் நடக்கும்போது அல்லாஹ் தன்னை விட்டு தடுத்து விட்டானே, செய்ய முடியாமல் ஆக்கிவிட்டானே என்று நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் அல்லவா, அதுதான் தக்வா.